தவிர நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் அன்பாக நான் வேண்டிக்கிறேன். ஆமாம், இந்த கூட்டம் நான் பல நாளாக நாங்கள் யோசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். இப்படியாய் வயதானவர்களுக்கும் விதவை சகோதரிகளுக்கும் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செய்ய வேண்டும் என்று, இது சும்மா ஒரு உதவியாக இருக்காதபடிக்கு அவங்களுக்காக ஜெபித்து நல்ல சுகம் கொடுக்கிற ஒரு ஜெபத்தை சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பணும் என்று சொல்லி இந்த பல நாள் தடையாக இருந்து இன்னைக்கு தான் தேவன் கிருபையாய் இந்த காரியத்தை வாய்க்க செய்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படியேறி வந்தீங்க நீங்கள் எல்லாருமே. உண்மையிலேயே நான் சொல்கிறேன், நீங்கள் படியேறி வரும்பொழுதே உங்களுக்கு நல்ல சுகத்தை ஏசப்பா கொடுத்துட்டாரு. நான் வெளியே தான் ஒரு டென்ட்டு போட்டு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம கொடுத்து அனுப்பணும்னு ஆசை எனக்கு. ஆனால் இது தேர்தல் நாளாக இருக்கிறதுனால சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எதுவுமே வெளியே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இது சபை மூலம்ன்றதுனால 2 விஷயம். ஒன்று, நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஏறி சபைக்குள்ளே வரும் பொழுது உங்களோட வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய சுகத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீங்க. 2வது, உங்களுக்கு எல்லாருக்காக நான் ஜெபிக்கவும் ஒரு நல்ல ஒரு ஸ்தலமாக இருக்குது. அதனால் வந்த எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த உலகத்தில் முடிஞ்சுதா? குட், சூப்பர். மற்றவங்கள்லாம் அப்படி நில்லுங்க, ஜபத்தோடு கூட இருங்க. ஆமாம், சின்ன பசங்கள்லாம் நல்ல ஒரே ஒரு ஆவியோடு கூட இங்கே செயல்படணும். நான் எந்த மதத்தை குறித்தும் பேச இந்த கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்தலை. எந்த மதத்துக்காகவும் இந்த கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்தலை. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்தில் ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு வானம், ஒரே ஒரு பூமி. உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக ஒரே தாய், ஒரே தகப்பன். அதே போல் இந்த உலகத்துக்கும் ஒரே ஒரு தெய்வம், அவர்தான் இயேசு. ஆகையினால இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவன் எல்லாவற்றுமே இலவசமாக கொடுத்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சூரியன் இலவசம், சந்திரன் இலவசம், வானம் இலவசம், பூமி இலவசம், காற்று இலவசம், இயற்கை இலவசம், சமுத்திரம் இலவசம், மலை இலவசம், சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா ஜந்துகளும் மச்சங்களும் இலவசம். எல்லாம் இலவசமாக ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் கொடுத்தார். ஆனால் காலம், சில மனிதர்கள் எல்லாமே ஒரு வியாபாரமாய் மாற்றி எல்லாத்துக்குமே விலை வைத்துட்டார்கள். ஆனால் இயேசு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் படைத்த இந்த உலகத்தில் வியாதியை அனுமதிக்கலை, வேதனையை அனுமதிக்கலை, துக்கத்தை அனுமதிக்கலை, வருத்தத்தை அனுமதிக்கலை. இந்த உலகத்தில் பாவம் செய்ததுனால இதெல்லாம் வந்து சேர்ந்தது. அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாமே இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் இதே பகுதியில் தான் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய தாய் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. என்னோடய தகப்பன் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவங்க அந்த நாட்களில் காதல் திருமணம் பண்ணி இந்த பக்ஸ் ரோடில் இந்த சர்ச் இருக்கு இல்லையா, இந்த கீழ் வீட்டில் தான் நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்தது. ஆமாம், ரொம்ப தங்கமானவங்க எங்கள் அம்மா அப்பா. எங்களுக்கு உதவி செய்கிறத சொல்லி கொடுத்தாங்க எங்கள் அம்மா அப்பா. ஆமாம், எங்கள் அப்பாவையும் நான் கவனிச்சிருக்கிறேன், எங்கள் அம்மாவும் கவனிச்சிருக்கிறேன். யாரையாவது பசியோடு இருந்தாங்கன்னு சொன்னால்
அவங்களுக்கு இருக்கிற ஆகாரத்தை பசியோடு கொடுத்து சந்தோஷப்படுறவங்க எங்கள் தாய் தகப்பன். ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லுது. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10:38. ஆன் பண்ணுமா, உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன் நான். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நல்ல கவனிங்கம்மா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாய் பிறந்து வாழ்ந்தார். 33 வருடம். நீங்களும் நானும் எப்படி மனுஷனாக இருக்கிறோம், அந்த மாதிரி தெய்வம், இயேசு தெய்வம் கூட இந்த பூமியில் வாழ்ந்தார். வாழும் பொழுது நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாராம். இயேசுவினிடத்தில் நிறைய இஸ்லாமியர்கள் வந்தாங்க, ஆண்டவர் நன்மை செய்தார். இந்து மதத்தை சார்ந்தவர்கள் வந்தாங்க, ஆண்டவர் நன்மை செய்தார். ஆண்டவரிடத்தில் யார் வந்தாலும் எல்லாருக்குமே நன்மை செய்தார். மதத்தை சார்ந்தவர் அல்ல இயேசு, மார்க்கத்தை சார்ந்தவர். அதே போல இந்த பரிசுத்த வேதாகமத்தில் வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், விசேஷமாக முதியோர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். முதியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். 2வது, விதவைகளுக்கு விசேஷமான தெய்வமாக இருக்கிறார். இதனால் ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார். வியாதியோடு வந்தவங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. பிசாசு பிடித்து வந்தவங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. மரண படுக்கையில் இருந்தவருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. பலவிதமான பயத்தில் இருந்தவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். ஆண்டவரிடத்தில் வந்தவங்க எல்லாருமே சுகத்தையும் விடுதலையும் நன்மையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். அதனால் இன்னைக்கு கூடி வந்திருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே, உங்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாருமே கதையாக சொல்லுவீங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலை, உங்கள் கணவர் சூழ்நிலை, உங்களுடைய பிள்ளைங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய பலவீனத்தினுடைய பிரச்சனை, உங்களுடைய வருமான பிரச்சனை, உங்களுடைய கடன் பிரச்சனை, இப்படி பலவிதமான பிரச்சனையில் நிச்சயம் நீங்களாக இருப்பீங்க. இன்றைக்கி பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கொல்லி வைக்கணும் இல்லையா? ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு. தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு கொல்லி வைக்கிற காலம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நிறைய பிள்ளைகள் குடிக்கு அடிமைப்பட்டு, போதைக்கு அடிமைப்பட்டு, பலவிதமான தீய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு, பலவிதமான பிரச்சனை எல்லா குடும்பத்திலும் இருக்குது. நானும் ஒரு காலத்தில் போதைக்கு அடிமைப்பட்டவன் தான். பயங்கரமான போதைக்கு அடிமைப்பட்டேன். பாவம், என் மனைவிக்கு அம்மா அப்பா கிடையாது, எனக்கும் அம்மா அப்பா கிடையாது. என் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டான். இதே பகுதியில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டா. நிம்மதியே கிடையாது, சந்தோஷமே கிடையாது, தூக்கமே கிடையாது. அப்போது ஒரு நாள் ஜெபிக்க ஆரம்பித்தா என் மனைவி, எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தா. அப்போ ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா ஜெபத்தை கேட்டு எனக்கு குடி பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். போதை அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை கொடுத்தார். ஆமாம், கடன் பிரச்சனையில் இருந்தேன், கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்தார். போதை அடிமைத்தனம், அடிதடி, சண்டை, இதிலேருந்து எல்லாம் விடுதலை கொடுத்தார். அதனால் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் தேவாலயத்தில் இருக்கிறீங்க, இங்கே இயேசு ஜீவனோடு கூட இருக்கிறார். அதனால் நான் ஒரு பாட்டு பாடும் பொழுது நீங்கள் எல்லாம் ஜெபிக்கணும். உங்களுக்கு என்ன கஷ்டமோ
உங்கள் குடும்பத்தில் என்ன கஷ்டமோ, உங்கள் பிள்ளைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ, உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குதோ அதெல்லாம் மாறணும் அப்படின்னு நீங்களும் ஜெபிக்கணும், நானும் ஜெபிப்பேன். ஆசைப்படுறீங்களா உங்கள் பிள்ளைங்களாம் மாறணும், உங்கள் குடும்பம் மாறணும்? யார் எந்த தாய் தகப்பன் பிள்ளைங்க குடிக்கிறத விரும்புவாங்க? எந்த தாய் தகப்பன் பிள்ளைகள் போதைக்கு அடிமைகிறது விரும்புவாங்க? எந்த தாய் தகப்பனும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் காலம் மோசமாக இருக்குது, சூழ்நிலை மோசமாக இருக்குது.